மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அப்பாடா, ஒரு வழியா மாநாடு நடத்தி முடிச்சாருப்பா. அங்க வந்திருந்த அவரோட ரசிகர்களும் அந்த படம் பார்த்துட்டு முடிச்ச ஆடியன்ஸுக்கு அழைப்பா படம் முழுக்க கத்தி ஓஞ்சிட்டு டயர்டா போவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அவங்களும் திரும்பி போயிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அந்த மாநாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ஒரு தோல்வி அடைந்த ஒரு மாநாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல வந்திருந்த அந்த ரசிகர்களுக்கு ஒரு கொள்கை சம்பந்தமான எந்த ஒரு புரிதலும் இல்லாம, விஜய் அங்க எந்த டேட்டாவை பேசுறாரோ, எந்த தகவல்களை சொல்றாரோ, அது சம்பந்தமான முழுமையான எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டாம முழுக்க முழுக்க தன்னோட தற்பெருமை பேசுறது, பேசுற இடமெல்லாம் தன்னோட தற்பெருமை பேசுறது, தன்னோட சுயலாபத்தை மட்டும் அங்க முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கிறாரு. ஏன்னா உண்மையில நான் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னா, அங்க வந்து இந்த ரசிகர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும்ல. நேத்து நைட்ல இருந்து அங்க வந்திருக்கிறாங்க அந்த ரசிகர்கள், தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா போன மாநாடுமே அப்படிதான் வந்தாங்க. இவங்க காலையில இருந்து கடையா காத்து கிடப்பாங்கன்றது தெரியும். அப்ப அந்த ரசிகர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பந்தலுக்கான ஏற்பாடு, ஒரு கூடாரத்துக்கான ஏற்பாடாச்சும் ஏதாவது செஞ்சிருக்கணும். அப்படியே திறந்த வழி மாநாடு, இங்க எத்தனையோ அரசியல் கட்சிகள் திறந்த வழி மாநாடு நடத்துவாங்க. ஆனா அந்த திறந்த வழி மாநாடு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை மாலை நேரத்துல நடத்துவாங்க. ஒரு திறந்த வழியில் நடத்துறா இருந்தா வந்திருக்கக்கூடிய மக்கள் டயர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மாலை நேரத்துல தான் நடத்துவாங்க. அல்லது பகல் நேரத்துல நடத்துறதா இருந்தா ஒரு கூடாரம் போட்டு ஒரு பந்தல் போட்டு தான் இந்த ஏற்பாடு செய்வாங்க. ஆனா அங்க வந்திருந்த அந்த அப்பாவி ரசிகர்கள், பாவம் அந்த பசங்க, இத்தனை நாள தியேட்டர் வாசல கத்திட்டு இருந்த மாதிரி அங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. நைட் அங்கேயே படுத்துக்கிறாங்க. அவங்க தலைக்கு வச்சுக்க ஒண்ணும் இல்ல, இருக்கிற ஸ்டூல் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு படுத்துட்டு கிடக்குறானுங்க. அதுக்கப்புறம் சில பசங்க காலையில பார்த்தோம், அவங்களுக்கு தலை மறைச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எந்த ரெடியும் இல்லாம போயாச்சு, அங்க எதுவுமே கிடைக்கல. அப்புறம் கீழே கிரீன் மேட் போட்டிருக்காங்க. அந்த சேர்கள் அடிக்கிறதுக்கு அதுக்கு கீழே கிரீன் மேட் இருக்கு. அந்த கிரீன் மேட் அவங்களே கிழிச்சு அதை யார் யாரெல்லாம் தலைக்கு பிடிச்சிக்க முடியுமோ அந்த கிரீன் மேட்டை பிடிச்சிக்கிறாங்க. அவரு தளபதி கரெக்டா அந்த மீட்டிங் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல வெயில்லாம் சாஞ்சி ஓஞ்சதுக்கு பிறகு தளபதி கெத்தா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால இந்த அப்பாவி ரசிகர்களை வச்சுக்கிட்டு இவருடைய தன்னுடைய சுயலாபம், சுய பெருமை, தற்பெருமையை அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. இல்லையே பாஜகவை பத்திலாம் நல்லா பேசியிருக்கிறாரு அப்படின்னா அதை பின்னாடி வருவோம். இவர் என்னெல்லாம் தற்பெருமை பேசினார் அப்படிங்கும் போது ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஒரு சிங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சிங்கம் வந்து சாதாரணமா வேட்டையாட மட்டும்தான் வரும், சும்மா வேடிக்கை பார்க்கலாம் வராது அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்னைக்கு டைலாக் ஃபுல்லா பார்த்தோம்னா நல்ல மனுஷன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா அதுலயும் பார்த்தோம்னா நடுவில் 2 நிமிஷம் மறந்துட்டாரு போல இருக்குது. இப்ப அடுத்து பேச எந்த பேப்பரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மயான அமைதி இருந்துச்சு. அப்புறம் அதான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல அந்த மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதுல சிங்கம் வந்து வேட்டையாட தான் வரும், வேடிக்கை பார்க்க வராது அப்படிங்கிறாரு. அது வந்து தன்னை ஒரு சிங்கமாவே பேசிட்டு இருக்காரு. நாங்களாம் வேட்டையாடும் போது உயிருள்ள மிருகத்தை தான் வேட்டையாடுமே தவிர யாருமே செத்து போன உயிரில்லாத விஷயங்களை, உயிரில்லா பிராணிகளை வேட்டையாடாத சிங்கம் அப்படிங்கிறாரு. அதாவது இன்னைக்கு பேச்சு முழுக்கவே அதிமுகவை தாக்கி இல்ல, அதிமுகவை இடத்தை தான் பிடிக்கணும் அப்படின்றதுலதான் அவருடைய பேச்சு முழுக்க டார்கெட்டா இருந்தது. சிங்கம் இந்த மாதிரி காடு, சிங்கம் வந்து ஒரு கத்தும், அது கத்தும் போது அப்படி இருக்கும், சிங்கம் தனக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வெறும் சிங்கம், காடு, பவுண்டரி இப்படியேதான் பேசிட்டு இருந்தாப்புல. ஏற்கனவே உங்களை பிடிச்சி அணிலுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சிங்கம், அணிலு, காடு இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க இந்த பூவை உடக்காக படத்துல இந்த ஆதிவாசிகள் மாதிரி இடுப்புல இலையெல்லாம் கட்டிட்டு போவாரு, ஜிங்காலே ஜிங்காலே, அந்த மாதிரி உன்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. சரி, இந்த இடத்துல சிங்கம் அப்படின்னு பேசும்போது கூட அதான் சொல்றேன், எதுவுமே டேட்டாவோட ஒரு பேசல, எந்த ஒரு பேச்சுமே ஆய்வு பண்ணி பேசலன்றது புரியுது. சிங்கம்லாம் வேடிக்கை பார்க்க வராது, வேட்டையாட தான் வரணும். சிங்கம் வேட்டையாடாது, வேட்டையாடுறது பெண் சிங்கம், ஆண் சிங்கம் எங்கேயுமே வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வரும். இந்த டேட்டா கூட கலெக்ட் பண்ணாம தான் அவருடைய பேச்சு இருந்துட்டு இருக்குது. அப்ப நான் வேடிக்கை பார்க்க வர மாட்டேன், வேட்டைக்கு தான் வருவேன் அப்படின்னா எது வேட்டை? இந்த மாதிரி மேனாடு நடத்தி நான் பனையூர்லயே உட்காந்துப்பேன், வந்தாலும் கேரவன்ல ஜம்பா ராஜா மாதிரி வருவேன், இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அதுக்கடுத்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு தலையை காட்ட மாட்டேன், அப்ப இந்த மாநாடு தான் வேட்டையா? இங்க மக்கள் நாளுக்கு நாள் எவ்வளவு விஷயங்களை கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கவினுடைய ஆணவ படுகொலை நடந்துச்சு, அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கண்டனம் கூட வெளியிடல. அப்ப அதெல்லாம் வந்து வெறும் வேடிக்கை பார்க்குற விஷயம் தான். துப்புரவு பணியாளர்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராடிட்டு இருந்தாங்க, அதை பத்தி எதுவுமே பேசல. அதுக்கு அந்த பணியாளர்களை கூட இவரோட இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு போட்டோ ஷூட் தான் நடத்தினாரு. அந்த இடத்துல பின்னாடி அம்பர்ல இருந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்போ இதெல்லாமே வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயங்கள். மக்கள் வெள்ளத்துல கஷ்டப்பட்டாலும் என் வீட்டுக்கு நீ வந்து நான் கொடுக்குற உதவி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயங்கள். மக்களுடைய கஷ்டமெல்லாம் வேடிக்கை பார்க்குற விஷயம். வேட்டை எதுங்க வேட்டை அப்படின்னா இவர் ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து பேசுவாரு, இதுதான் வேட்டையாடுற விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான ஒரு அரசியல் செஞ்சிருக்கிறாரு. அந்த அரசியல் என்னன்னு தெரியாம அந்த ரசிகர்கள் கையா முய்யான்னு கத்திட்டு இருக்காங்க.
அதுல கூட பார்த்தோம்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அதிமுகவோட இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம். அதனாலதான் மாநாட்டு பந்தலோட அந்த மெயின் போர்டுலயே ஒரு பக்கம் எம்ஜிஆர் மெயினா கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா பெரியார் அங்க காணவே காணாம், எம்ஜிஆர் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அப்ப எம்ஜிஆர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு. எங்க அண்ணன் விஜயகாந்த் இதே மண்ணை சேர்ந்தவர். அதாவது அந்த இறந்து போனவங்களோட அவங்க பேர்ல ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, எம்ஜிஆருக்காக தான் இன்னைக்கு அதிமுக ஓட்டு போடுறாங்க. விஜயகாந்துக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, அதை எல்லாமே தன் பக்கம் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். தன்னை தவிர தற்பெருமை விஜய் இந்த இடத்துல ரொம்ப ஓவராவே பேசுறாருன்னு சொல்லணும். இந்த மாதிரி இப்ப நான் வேட்பாளர் பட்டியல் நான் அறிவிக்க போறேன் அப்படிங்கிறாரு. சரி, என்ன வேட்பாளர் பட்டியல் அதுக்குள்ளே வெளியிடுறாரு. சீமான் அவர் ஜெயிக்க மாட்டாரு தெரியும், அதனால முன்னாடியே ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவாரு. இவர் என்ன சீமான் ஸ்டைல்லே வராருன்னு பார்த்தோம்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாப்ல. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது எல்லாமே விஜய் விஜய்ங்கிறாப்லயே. இல்ல இந்த மோடிஜி எல்லாம் வந்து 1க்கு 2 தொகுதியில போய் நிப்பாரு, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நின்னுக்கு போறாரானா? இல்ல நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில வேட்பாளர் அறிவிப்போம்ல, அது எல்லாமே இந்த விஜய் நிக்கிறான்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடணும். அதுல நிக்கக்கூடிய வேட்பாளர் நம்ம கட்சியை சேர்ந்த வேட்பாளர்லாம் அவங்க வேற யாரோலாம் கிடையாது. என் முகத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இந்த முகத்தை பார்த்துக்கோங்க, இந்த முகம் தான் அங்க நிக்குது, வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதாவது இவருடைய அந்த விஜய்ன்னு சொல்லக்கூடிய அந்த தனிநபர், அங்க தனிநபர் துதி தானே பாடுது. இந்த தனிநபர் முறையாக்காக தான் இங்க விஜய்னு ஒரு கட்சி இருக்குது. ஏன்னா பொதுவாகவே பரவலா இப்ப பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் கட்சி ஆரம்பிக்கலாம், அதுக்கு பின்னாடி ரசிகர் கூட்டம் வரலாம், எல்லாமே நடக்கும். ஆனா அரசியல் களம்னு வரும்போது விஜய் ஒரு ஆள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி விஜயகாந்த் முதல் அவருடைய தேர்தல்ல விஜயகாந்த் ஒருத்தர் மட்டும் இப்படி ஜெயிச்சாரோ, அதே மாதிரி இங்க விஜய் ஒருத்தர் வேணும்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி அந்த கட்சியில இருக்க எல்லாருக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த கட்சியில இருக்கிறது யாரு, இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க எதுவுமே தெரியாம வெறும் ரசிகர் என்ற அடிப்படையில இங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஒரு கருத்து வந்துச்சுல. அந்த கருத்தை மாத்தணுங்கிறதுக்காக அந்த மற்ற தொகுதிகள்லாம் எல்லாம் நம்ம வேட்பாளர் நிக்கிறாங்களே, அதெல்லாம் வேற யாரும் இல்ல, இந்த முகம் தான் அங்க நிக்குது, இந்த முகம் நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க, உங்க பிள்ளைன்னு நினைச்சு ஓட்டு போடுங்க சொல்லி எல்லா இடங்கள்லயுமே தன்னை முன்னிலைப்படுத்த, அதாவது தன்னுடைய முகம் தான் இங்க பிராண்டு அப்படிங்கிறத விஜய் ரொம்ப தன்னோட ரசிகர்களை ரொம்ப சூப்பராகவே பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா சொல்ல போனா இந்த இடத்துல நடிகர் அஜித்தை நம்ம பாராட்டலாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு அறிக்கை கூட வெளியிட்டு இருந்தாரு. அவர் சினிமாவுக்கு வந்து 30 வருஷமோ 35 வருஷமா நிறைவேற்றும் போது ரசிகர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னுடைய சுயலாபத்துக்காக எப்போதும் நான் ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன், அதனாலதான் நடிகர் அஜித் ஒரு ஆடியோ லான்ச் கூட வைக்க மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல தன்னோட ரசிகர் செல்வாக்க விஜய் ரொம்பவே சூசகமா கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்ப விஜய் இந்த மாநாட்டோட முக்கியமான இடத்துக்கு முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பத்தி ஏதாவது பேசுவாரான்னு சொல்லி நானும் காலையில இருந்து ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு கட்டத்தில் ஆரம்பிச்சாரு, நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி பேரே சொல்லிட்டாரு. இத்தனை நாளா பிரிவினைவாத கட்சி, வகுப்புவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர் இந்த தடவை பாஜகன்னு சொல்லி பேர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பாஜக இங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, பாஜக நீங்க வந்து மோடிஜி நீங்க வந்து 3வது முறையா பிரதமராக இருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவா, இல்ல இஸ்லாமிய நண்பர்களுக்கு நீங்க எதிராக சதி செய்யறதுக்காகவா அப்படின்னு சொல்லி அப்படி மேலோட்டமா தொட்டு விட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து நீட் எக்ஸாம் ரத்து செய்யணும் அப்படி மேலோட்டமா தொட்டு விட்டு, கீழடியோட விஷயத்துல நீங்க அந்த அறிக்கைகளை வெளியிடணும், மீனவர்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு கச்சத்தீவை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி இப்படி பாஜக சத்தி பேசும்போது எல்லாம் அந்த மேலோட்டமான விஷயங்களை மட்டுமே தொட்டு விட்டு போயிட்டாரு. அதாவது இந்த சொல்லுவாங்களா நுனிப்புள் மேயறது அப்படின்னு சொல்றது, அந்த நுனிப்புள் அரசியல் தான் இங்க செஞ்சப்பட்டு இருக்குது. இங்க எங்கேயுமே பாஜக இஸ்லாமியர்களுக்கு தான் நாளுக்கு நாள் சதி செய்துனா என்ன செய்து அதை சொன்னாதானே அங்க மக்களுக்கு புரியும். இதே மதுரை மண்ணில் எப்பேற்பட்ட ஒரு வன்முறை பேச்சு வெறுப்பு பேச்சு அந்த பாஜக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மண் மதுரை மண் ரொம்ப இந்து முஸ்லீம் அண்ணன் தம்பியா வாழக்கூடிய அந்த மண்ணை ஒரு கலவர மண்ணா இங்க மாத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அது அந்த ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள், அவன் காலையில வெயில் மழை எதுவுமே தெரியாம வந்து நிக்கிறான்ல, அவனுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். ஏன்னா இங்க எப்படி எந்த வெயிலுக்கு பாதுகாப்பு இல்லாம அந்த மேட்டெல்லாம் கிழிச்சு வச்சிருந்தாலும் அங்க இவன் தாண்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கிரீஸை தடவுறாங்க. அங்க ஒரு ரேம்ப் வாக்கு பக்கத்துல ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பிகளை தாண்டி வரக்கூடாதுக்காக கம்பில எல்லாம் கிரீஸ் தடவுறாங்க. ஆனா அதையும் தாண்டி அவன் வரான். அப்ப அவனுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. அவனுக்கான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இல்லையா? இன்னைக்கும் நாடு முழுக்க பேசுறது வாக்கு திருட்டோட விஷயம் பேசப்படுது. இன்னைக்கு ஒருத்தர் அரசியல் பேசுறாந்தா வாக்கு திருட்டை தான் மையமான ஒரு அரசியலா வச்சு பேசணும். ஆனா கடைசி வரைக்கும் விஜய் வாக்கு திருட்டுன்ற அந்த பேச்சை கூட எடுக்கல. அதுதான் இங்க இருக்குது. ஏன்னா இவருடைய அரசியல் வெறும் அந்த நுனிப்புள்ள அரசியலா இருக்குது. அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் சினிமா பாக்குற மாதிரி கத்துறாங்க. பாதி ரசிகர்கள் இவர் பேசும்போதே போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவர் பார்த்தா போதுன்னு வந்தாங்க, பார்த்துட்டு இருக்கும் போதே பாதி பேர் வெளியில தூக்கி போயிட்டாங்க. அப்ப இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அதையும் பேசல. சரி, தமிழ்நாடோட விஷயத்துல பத்தி எறிஞ்ச ஒரு விஷயம் கவினோட ஆணவ படுகொலை விஷயம். கவின் சம்பந்தமான ஆணவ படுகொலை ஏதாவது பேசுவாரா? ஏன்னா பேச்சுக்கு நடுவில் சொன்னாரு பெரியார் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி, அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை வழிகாட்டினாரு. அப்ப அண்ணாவும் பெரியாரும் அம்பேத்கரும் அண்ணாவும்
எந்த ஒரு இடத்துலயுமே ஜாதியையோ இந்த ஜாதிய படுகொலைகளையோ கடுமையா கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய கட்சி தரப்புல இருந்து ஒரு மறுப்போ, ஒரு அறிக்கையோ, ஒரு கண்டனமோ எதுவுமே இது வரைக்கும் வரல. ஏன்னா கவினை ஆணவ படுகொலை கண்டிச்சு பேசிட்டா ஒட்டுமொத்த ஜாதி வெறியர்கள் யாரெல்லாம் ஜாதியை பின்புலமா வச்சு இயங்குறாங்களோ அவங்களுடைய ஓட்டுகள் இல்லாம போயிடும். குறிப்பா அந்த மாநாடு நடக்கக்கூடிய மதுரையிலேயே ஒரு சாதிய சமூகம் அதிகமா இருக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டுகள், அவங்களுடைய ஆதரவுகள் நமக்கு கிடைக்காம போயிடும் சொல்லி இவருமே அந்த சந்தர்ப்பவாத அரசியல தான் செய்றாரு. இவர் தான் சொல்றாரு, நாங்க எல்லாருக்கும் மாற்றா வந்திருக்கிறோம், இந்த மத்த கட்சி மாதிரிலாம் நாங்க கிடையாது, நான் வேற, உங்க குடும்பத்துல ஒருத்தன், உங்க பிள்ளை நானு, இங்க உங்க குழந்தைகளுக்கு நான் தாய் மாமா அப்படிங்கிறாரு. அப்போ உங்க குழந்தைங்களுக்கு தாய் மாமாவா, உங்களுக்கு நான் அண்ணன் தம்பி அப்படின்னா அந்த அண்ணன் தம்பி பாதிக்கப்படுறான்ல. கவின்ல யார் வீட்டு, நம்ம வீட்டு பையன் மாதிரி தானே. அந்த கவினுடைய பாதிப்பு, அந்த கவின் சம்பந்தமான பிரச்சனைய இங்க அதை பத்தி பேசல. அந்த ரசிகர்களுக்கு, ஏன்னா சினிமா ரசிகர்கள் தான் ஜாதி மதம் பார்க்காம ஆதரிக்கக்கூடியவங்க. இந்த நடிகர் இவரு இப்ப விஜய் இந்த கிறிஸ்தவரா முஸ்லிமா எந்த கணக்கையும் பார்க்க மாட்டாங்க. அவரு எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, அந்த ஜாதி மத எந்த பாகுபாடும் இல்லாம பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஈஸியா எடுத்து சொல்லலாம். ஆனா அங்க கூட இந்த கவினுடைய ஆணவ படுகொலை சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே ஒரு வாய் திறந்து பேசலாம் அப்படின்னா, அப்ப இவரு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல தான் செய்யறாரு. அந்த இடத்துல அதிமுக டார்கெட் பண்ணி பேசுறாரு. அதாவது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு யாரு கையில இருக்கு பாருங்க, அதனால ஓட்டு போடும் போது நீங்க பார்த்து ஓட்டு போடணும், அந்த எம்ஜிஆரோட அரசியலை யார் செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தன்னையே தான் காட்டுறாரு. அப்ப இந்த மாதிரி தான் அதிமுகன்ற பேரை கூட சொல்லாம, ஏன்னா அதுல ரொம்ப நுட்பமா வார்த்தையை பயன்படுத்துறாரு. உண்மையில விஜயோட பேச்சை நான் பாராட்டுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு நுட்பமா வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்னா அதிமுகன்னு சொல்லி டைரக்டா திமுகவை திட்டுற மாதிரி அதிமுக டைரக்டா திட்டினா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் அதிமுக திட்டுறாங்களே நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுகவுடைய ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், அதனால அதிமுக நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை கொஞ்சம் நுட்பமா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும். அதிமுகவை மறைமுகமா திட்டுறாரு. அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்களாம் மனசுல வெம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தனக்கு அங்க என்ன லாபமோ அதை மட்டுமே ரொம்ப நேக்கா அந்த இடத்துல விஜய் பேசிட்டாரு சொல்லலாம். அடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பாஜக அப்படி மேலோட்டமா பாஜக தொட்டு விட்டாரா, அதுக்கப்புறமா திமுக பக்கம் வந்தாரு. திமுக கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி திமுக கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு கூட காப்பாத்தல, இங்க பெண்கள் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா, பெண்களுக்கு பாதுகாப்பை யார் கொடுப்பா, ஒவ்வொரு பெண்களும் கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க நிறைய ஊழல் நடக்குது, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடக்கிறதா சொல்றாங்க இல்ல வார்த்தை நல்லா நோட் பண்ணுங்க, சொல்றாங்க அந்த மாதிரி இயற்கை வளங்கள் இங்க கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி எல்லாமே மேம்போட்டாடு மேல்மட்டமா ஒரு நுனிப்புள் விஷயமா தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, முதல்ல அதுக்கு என்ன டேட்டா? இங்க பெண்களுக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. இங்க பெண்களுக்கு எது ஒண்ணு நடந்தாலும் உடனடி ஆக்ஷன் எடுக்கப்படுது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே என்சிஆர்பியோட டேட்டா படி, தேசிய குற்றவியல் ஆவணமுடைய டேட்டா படி இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். பெண்கள் பாலியல் சம்பந்தமான வன்கொடுமை எங்க நடக்குது, இந்தியா முழுக்க என்ன டேட்டான்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இது மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அது டாப் லிஸ்ட்ல இருக்குது. தமிழ்நாடு கடைசி கட்டத்துல 18வது இடம், 20வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. அதாவது உத்தரப்பிரதேசல ஒரு வருஷத்துல டேட்டா பார்த்தோம்னா 65,000 வழக்குகள் அங்க பாலியல் ரீதியா பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் 65,000 வழக்குகள். தமிழ்நாட்டுல வெறும் 9,000 வழக்குகள் தான். இந்த 9,000 வழக்குகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனடியாக பெண்களுடைய பாதுகாப்பு இங்க உறுதி செய்யப்படுது. இங்க இந்திய அளவுல இன்னைக்கு இந்திய அளவுல நம்ம டேட்டா என்சிஆர்பி உட்பட எல்லா டேட்டாவும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்திய அளவுல பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய பாதிப்பு, குழந்தைகளுடைய பாதிப்பு விஷயத்துல வழக்குகள் உடனடியாக பதிவு செய்யக்கூடிய மாநிலம். கிட்டத்தட்ட 86% அளவுக்கு உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு அங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு டாப் ரேங்க்ல இருந்துட்டு இருக்குது. பெண்கள் பணிபுரியக்கூடிய பெண்கள், அதாவது உமன் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிபுரியக்கூடிய பெண்கள் இந்திய அளவுலயே தமிழ்நாட்டில் 43%. அதாவது டோட்டல் இந்தியா 100%னா அதுல தமிழ்நாடு மட்டுமே 43% இருக்கும். அந்த அளவுக்கு பெண்கள் பணிபுரியக்கூடிய பெண்களோட விஷயத்துல தமிழ்நாடு உள்ள டாப் ரேங்க்ல இருந்துட்டு இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களோட விஷயத்துல தேசிய சராசரின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு நாட்டு மொத்தத்துல ஒரு தேசிய சராசரி அப்படிங்கிறது 28.5 தான். அந்த பர்சன்டேஜ் தான், 28.5% தான் தேசிய அளவுல இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுடைய சராசரி. ஆனா தமிழ்நாட்டுடைய சராசரி சதவீதம் எவ்வளவு இருக்குன்னா 47.3% இருக்கு. அவங்க போட்டிருக்கிறத தேசிய அளவுல இருக்கக்கூடிய சராசரியை விட தமிழ்நாட்டுல டபுள் மடங்கு இருக்கு. அப்ப இங்க பெண்களுடைய படிப்புலயுமே தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு, பணிபுரியக்கூடிய பெண்கள்லயுமே தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்னா இங்க பாதுகாப்பு இல்லாமல அவ்வளவு முன்னாடி இருக்குது. குற்றங்கள் எல்லா இடங்களும் நடக்கதான் செய்யும். அரபு நாடுகள் மாதிரியான கடுமையான தண்டனைகள் இருக்கக்கூடிய நாடுகளே குற்றம் நடக்கதான் செய்யுது. அப்ப குற்றம் நடக்குது, அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதா, அங்க ஒரு அரசு ஆதரிக்குதா, அதுதான் இங்க கண்ணோட்டம்.
ஏன்னா இப்ப உத்தரப்பிரதேசல ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அந்த குற்றவாளியை கைது செய்யறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யுது, போலீஸ வச்சு நைட்டோட நைட்டா அந்த பெண்ணோட பிணத்தை எரிக்கக்கூடிய, அந்த குடும்பத்துக்கிட்ட கூட அந்த பிணத்தை கொடுக்காம நைட்டோட நைட்டா எரிச்சு அந்த குற்றத்துக்கு ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில ஆதரவு போயிட்டு இருக்காங்களே. அப்படி இங்க தமிழ்நாடுல இங்க யாரு தவறு செஞ்சாலும் உடனடி நடவடிக்கை எடுதல, இதுதான் காரணம். அப்ப எதா இருந்தாலும் ஒரு டேட்டா வேணும். இங்க பெண்கள் பணிபுரியக்கூடிய பெண்கள்ல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு, உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய பெண்கள்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு, பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல இந்திய அளவுல பெண்கள் தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிய ஒரு மாநிலமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் டேட்டா இருக்கும்போது இவருடைய பேச்சு முழுக்கவே எல்லாம் மேல்மட்டமா, இங்க பாதுகாப்பு இல்ல, எல்லா பெண்கள்லாம் வந்து என்கிட்ட கதறாங்க அப்படின்றாரு. இவர் கையில யாரு போய் கதறான்னு தெரியல. திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் வந்து எனக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க எதுவும் போய் கதறாங்களா சொல்லி தெரியல. ஆக மொத்தத்துல இவரோட பேச்சுங்கிறது எல்லாம் அப்படி மேல்மட்டமா எந்த ஒரு தரவு ஆதாரங்களும் இல்லாம நடைமுறை அரசியலை பேசல. அங்க பாஜகவை பத்தி பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு பேசினாரே தவிர அந்த பழைய விஷயங்கள்லாம் வேற நீட்டு சம்பந்தமா கச்சத்தீவு சம்பந்தமா பழைய விஷயங்கள் பேசுறாரே தவிர கரண்ட் அரசியல் என்ன, இன்னைக்கு நாடு முழுக்க என்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஓட்சோரி விஷயம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது, இந்த மாதிரி கரண்ட் அரசியலை தன்னோட ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்காம மீதி திமுக மேல திமுக எதிர்த்தா மட்டும்தான் தன்னால அரசியல் செய்ய முடியுங்கிறதுக்காக இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல், டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்ன்றது குற்றச்சாட்டு தானே தவிர அது நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்பட்டதுன்னா அதுக்கு ஆதாரத்தை சொல்லணும். அப்ப எல்லாமே ஒரு மேல்மட்டமான ஒரு அரசியலை மட்டுமே செஞ்சுட்டு அந்த அப்பாவி ரசிகன் வெயிலையும் மழையிலையும் உட்காந்து கிடக்குறான், அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல என்னன்னா ரேம்ப் வாக் போறாரு, அதுல ஒரு 300 மீட்டர் ரேம்ப் வாக் நடந்து போறாரு, அந்த ரசிகர்கள் அதுல ஏறி வராங்க, பாவம் அப்பாவி பசங்க, அது மேல ஏறி ஒரு கடலை சரிஞ்சு விழுந்துருச்சு, கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு, அந்த கம்பி எல்லாம் கீழே விழுந்து அடிப்படுது. ஆனா ரேம்ப் வாக்ல போயிட்டு இருக்கிறது கீழே விழுந்துட்டாங்களே, அவங்களை யாராவது போய் பிடிங்க அதை கூட சொல்லல. இவர் பாட்டு டாட்டா சொல்லிட்டு இந்த பக்கம் விழுறாங்களா இந்த பக்கம் திரும்பி போட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. அப்போ தன்னோட ரசிகர்களுக்கே அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல. அந்த மாநாடு நடக்கும்போது திறந்தவெளி மைதானம் இருக்கும்போது ஒண்ணு நைட்ல அதை ஏற்பாடு செஞ்சிருக்கணும், அல்லது அந்த மாநாடு பந்தல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கணும். நான் அதனாலதான் சொல்றேன், ஒரு தன்னோட தற்பெருமை நிறுத்திக்கிறதுக்காகவே எல்லா ஏற்பாடும் செய்யறாருன்னு. ஏன்னா பந்தல் போட்ட மாநாடு செஞ்சிருந்தா அந்த ரசிகர்கள் ரொம்ப நிம்மதியா வந்துட்டு போயிருப்பாங்க, இவ்வளவு வெயில்ல வேதனைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா பந்தல் போட்ட மாநாடு வச்சா எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு சொல்லி என்னால் டாப் ஆங்கிள் காட்ட முடியாது, அப்ப எவ்வளவு கூட்டம் காட்டினாதான் அதை வச்சு நான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுயலாபம் தன்னுடைய தற்பெருமை இதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யறாரு. அவரால் தன்னுடைய ரசிகர்களுக்கே ஒரு முறையான வசதிகளோ முறையான பாதுகாப்போ செய்யாத போது இவர் எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல எழுந்திருக்குது. என்ன ஒண்ணு, பாஜகவை இன்னைக்கு விஜய் எதிர்த்து பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இது அவர் பேசியிருக்காருன்றத விட இந்த தமிழ்நாடு அவர் பேச வச்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பாஜகன்ற பேரை சொல்லல, மோடிங்கிற பேரை சொல்லல, வெறும் பிரிவினைவாத சக்தி மதவாத சக்தி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு எல்லாருமே சொன்ன சொல்லால இன்னைக்கு அவரே பேச வந்திருக்கிறாருன்னா தமிழ்நாடோட அரசியல் அந்த மாதிரி. அப்ப இந்த தமிழ்நாடு மக்களுடைய இந்த பகுத்தறிவு இருக்க வரைக்கும் இங்க எந்த ஒரு நபராலுமே பாஜக மறைமுகமாவோ நேரடியாவோ எந்த வகையிலுமே இங்க பாஜக உள்ள புக முடியாது, அவங்களுடைய இந்த மதவாத அரசியல் உள்ள புக முடியாது அப்படிங்கறதுல தமிழ்நாடு மக்களுடைய இந்த புரிதலை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆக மொத்தத்துல தாவேகாவுடைய இந்த மாநாடு மூலமா வரக்கூடிய 2026 தேர்தலுங்கிறது ஒரு நாள்முனை போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. திமுக அவங்களுடைய கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜய் தனித்து ஒரு கூட்டணி. ஏன்னா அவர் பக்கம் இனிமேல் அவர் பேச்சிலேயே சொன்னாரு, நான் ஆட்சியிலையும் பங்கு தரேன் அதிகாரத்திலையும் பங்கு தரேன்றாரு. அதெல்லாம் வேணாம்ப்பா நீ போப்பா அப்படி இப்படின்ட்டாங்க. அதனால விஜய் தனித்து நிற்பாரு. சீமான் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் செய்யல, அவர் கடைசி வரைக்கும் அவர் தனியா நிற்பாரு. அப்போ ஒரு நாள்முனை போட்டி உருவாயிருச்சு அப்படிங்கிறது உறுதி. அதனால வாக்களிக்கக்கூடிய மக்கள் இனி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர், எனக்கு பிடித்த அரசியல்வாதி, இவரு என் தலைவர் தளபதி அப்படின்னு இல்லாம நான் என்னுடைய வாக்கு நான் எந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறனோ அவர் என்னோட தொகுதிக்கு சரியான விஷயங்கள் செய்வாரா, தொகுதி மக்கள் இந்த மாநில மக்கள் பாதிக்கப்படும் போது அவர் மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுப்பாரா, இந்த அரசியல் கட்சி எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் அது இந்த மாதிரி ஒன்றிய பாஜக மாதிரி இந்த மதவாத அரசியல் செய்யும் போது அதை எதிர்த்து பேசுவாங்களா, தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை பத்தி பேசுவாங்களா, இந்த விஷயங்களை பார்த்து மட்டுமே வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்துல இந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மாநாடு விஜயோட இந்த பேச்சுங்கிறது அவருடைய அந்த சுயலாபத்தை மட்டுமே கணக்கில் எடுத்து நடத்தப்பட்ட ஒரு மாநாடு, அவருடைய தற்பெருமையை மட்டுமே முழுக்க பேசி எடுக்கப்பட்ட மாநாடு. மொத்தத்துல நடந்த அந்த மதுரை மாநாடு அப்படிங்கிறது அந்த மதுரை மாநாடு ரசிகர்கள் பலியாடு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.